கசடராவிலிருந்து அறிவு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 1 டன் ஏசி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. லெட்ஸ் see. Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. Through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. See the horizon turn us to thousands, and we'll grow in number, fueled by them to see the horizon turn us to thousands. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And we'll go, through the wastelands, through the highways, and on
ஏசி வந்து மாட்டி முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ வெளியே உள்ள அவுட்டோர் டெம்பரேச்சர் வந்து செக் பண்ண வந்திருக்கோம். அவுட்டோர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 38, ஸோ 39, 40 சம்திங், 40 to 39 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம வந்து வெளியே வந்து டெம்பரேச்சர் வந்து டிகிரி பதிவாகுது. இது வந்து இப்போ செல்சியஸில் இருக்குது, 39 செல்சியஸும் காமிக்குது. ஃபேரன்ஹீட்டில் பார்க்கலாம். ஃபேரன்ஹீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 102 ஃபேரன்ஹீட், 102 டிகிரி ஃபேரன்ஹீட் செல்சியஸ், 102 டிகிரி ஃபேரன்ஹீட் டெம்பரேச்சர் வந்து பதிவாகுது. ஸோ இதே நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே டெம்பரேச்சர் செக் பண்ணிச்சு, நம்ம உள்ளே இப்போ டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். ஏசி வந்து ஓடிட்டு இருக்குது, 16 ஓடிட்டு இருக்குது ஏசி. ஸோ நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் ஸோ செக் பண்ணலாம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா 39, ஸோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அப்படின்னா 40 கிட்ட உங்களுக்கு 39 to 40 கிட்ட வந்து வெளியே வந்து டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து பதிவாச்சு. ஸோ அவ்வளோ ஹீட் இருக்குது. உள்ளே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரன் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ 24, 25 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ கைண்ட் ஆஃப் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு இந்த ஏசினால குறையுது. ஆனால் சிஓசி யூஸ் பண்ணுறதுனால ஸோ நமக்கு பாதிப்பு தான், ஹீட் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வெளியே அவ்வளோ வெக்க எடுக்கும்போது இப்போ தான் அது மாட்டிக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 24 தான் காமிச்சிருக்கு. இது எந்த காரணத்தினால 24 தான் வருது அப்படின்னா 16 வருது, ஆனால் 16 டிகிரி செல்சியஸ் தான் காமிச்சிருக்கணும், 24 தான் ஓடுது அப்படிங்கும்போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற, இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு செவரில் வந்து எப்பவுமே ஹீட் இருக்கும். ஸோ மேலே வேறு வெக்கடிச்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து
ஹீட் வந்து நல்ல ஹீட் இருக்கும் இந்த ரூமோட செவருலாம். ஸோ அது வந்து இன்னும் பிக்கப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணணும், உடனே உங்களுக்கு வந்து பிக்கப் ஆகிடாது 16 வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ சின்ன சின்ன கேப்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த என்ன சொல்கிறது ஜன்னலுக்குள்ளே சின்ன சின்ன கேப்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் என்னன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹீட் உள்ளே வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஏசி இன்ஸ்டாலேஷன், ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான். ஸோ ஏசி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவோட ட்ராபேக்ஸ் வந்து கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். அதுவும் ரொம்ப முக்கியம். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.